உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு பன்றிகள் நெற்பயிர்களை சேதப்படுத்துவதால் விவசாயிகள் கவலையடைந்து உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் உள்ளார். விக்னேஷ், அந்த காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரிகள் தரப்பில் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் அந்த பகுதி விவசாயிகளின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. நெற்களஞ்சியமாக போற்றப்படும் தஞ்சையில் குறிப்பாக திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 40,000 ஏக்கர் நெற்பயிர் சாகுபடியை விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர். தற்போது தை அறுவடை முடிந்து கோடை சாகுபடிக்காக நாற்றங்கால் உற்பத்திக்காக விதை விதைத்து விவசாயிகள் இந்த பணிகளை தொடங்கியுள்ளனர். தற்போது காட்டு பன்றிகளின் தொல்லை இப்பகுதி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. குறிப்பாக தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளான வேப்பத்தூர், அணக்குடி, குறிச்சிமலை, திருமாந்துறை, மணலூர், கஞ்சனூர், திருக்கோடிக்காவல், துகிலி, கதிராமங்கலம், கூத்தனூர், ஆரலூர், திருப்பனந்தாள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வயலில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களை குறிப்பாக விதை விதைத்த நெல்லை, இளம் நாற்றுகளை இரவு நேரங்களில் காட்டுப்பன்றிகள் நாசம் செய்து வருகிறது. காட்டுப்பன்றிகளின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இரவு நேரங்களில் வயல் பகுதியில் மின்சார ஒளி விளக்குகளை ஒளிரவிட்டு அங்கேயே சுழற்சி முறையில் விவசாயிகள் முகாமிட்டு அந்த காட்டுப்பன்றிகளை விரட்டி பிடிக்க பயிர்களை காப்பாற்ற போராடி வருகின்றனர். ஒரு சில பகுதிகளில் இளைஞர்கள் நவீன முறையில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் மூலம் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை நாய் குறைப்பது போன்று ஒலி எழுப்பியும் பயிர்களை காக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். எனவே இத்தகைய பிரச்சனையை தீர்க்க உடனடியாக அனைத்து வடிகால் வாய்க்கால்கள், பழவாறு உள்ளிட்ட வடிகால் ஆறுகளையும் தூர்வாரி சீரமைத்திட வேண்டும் எனவும் தற்போது காட்டுப்பன்றிகளின் அச்சத்தை அகற்றிடவும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்கின்றன விவசாயிகள். இது ஒரு புறம் இருக்க, தமிழக அரசின் வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மூலமாக விவசாயிகள் பெறக்கூடிய விதை மூட்டைகள் தரமற்றதாக இருப்பதால் விதை விளைச்சலில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாகவும் இதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யும் வகையில் உரிய நடவடிக்கைகளை அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஒளிந்து வாழ்வார் மற்றெல்லாம் தொழிலிருந்து பின் செல்பவர் என்ற வள்ளுவரின் கூற்றுக்கிணங்க உயர்ந்த தொழிலான விவசாயத்தை செய்து வரும் விவசாயிகளின் நிலை இனியாவது மாற்றம் அடையுமா என்பதே இவர்களது பெரிய அச்சத்தை கேள்விக்குறியாக வைக்கிறது. கிருஷ்ணகிரி. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் திருப்பனந்தாள் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கீழசூரியமலை கிராமத்தில் கீழசூரியமலை, துகுலி, திருக்கோடிக்கால் பகுதியில் ரெண்டு போகமும் இரு போகம் நடுவு செய்யும் பொழுது ஃபுல்லா நமக்கு காட்டு பன்னியோட பாதிப்பு ஏற்படுது. இது என்னென்னமோ முயற்சி எடுக்கிறோம். பக்கத்துலயும் படுத்து பார்க்குறோம், லைட்டு கட்டி பார்க்குறோம், கொடி கட்டி பார்க்குறோம், பாட்டில் கட்டி பார்க்குறோம். எல்லா முயற்சி எடுத்தும் எல்லாமே தோல்வியில முடியுது. நாங்க பக்கத்துல படுத்திருக்கும் போது கூட நைட்ல கொஞ்சம் அசல் நேரத்துல காட்டு பண்ணி மீச்சிட்டு போயிடுது. இது எனக்கு மட்டும் இல்ல, பல பேருக்கு. இப்ப நான் 9 பை விட்டு 9 பையும் டேமேஜ் ஆயிடுச்சு. மீச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. திரும்ப அதை மறுபடியும் உடனே நாத்தாங்க அடிச்சு வேற விட்டு நடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். அது மாதிரி இதுக்கப்புறமும் யாருக்கும் பாதிக்க கூடாது. இதுக்கு முன்னாடி பாதிச்சவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சா கவர்மெண்ட் பண்ணிட்டோம். அப்படின்னாலும் இதுக்கப்புறம் யாருக்குமே எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. இப்ப அதுக்கு மாவட்ட நிர்வாகம் ஏதாவது முயற்சி எடுக்கணும்னு தாழ்மையாக கேட்டு தொடர்ந்து இந்த காட்டுப்பன்னிகளோட தாக்கங்கிறது பெரிய அளவுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. நீங்க எடுத்துக்காட்டா சொன்னா நேற்று இரவு கூட கிட்டத்தட்ட ஒரு 40 மூட்டை அளவு அந்த அளவுக்கான விதைகளை சேதப்படுத்தி இருக்கு. விவசாயிகளோட வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதிப்புக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா மேற்கொண்டு நாங்க மாவட்ட நிர்வாகத்துல பல தடவை முறையிட்டுமே அவங்க எந்த விதமான தடுப்பு நடவடிக்கைகளும் எடுக்கிறது இல்லை. மேலும் நாங்க இந்த விதைகளை பாத்தீங்கன்னா நாங்க கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வரோம்னா வேளாண் விரிவாக்க மையம் மூலம் கொடுக்குற விதைகள், அதுவும் இப்ப புது ரகம்னு சொல்லிட்டு AST 21 ஒரு ரகத்தை வேற கொடுத்தாங்க. அதுல 40% 50% வரைக்கும் தான் முளைப்பு திறன் இருக்கு. நாங்க அதையும் அவங்கள்ட்ட டிப்போவில் போயிட்டு ஏஓட்ட மற்ற அதிகாரிகள்கிட்ட பதிவு செய்யும் போது நாங்க மேலேருந்து தான் அனுப்புறோம், நாங்க வர்றதுக்கு நாங்க இது பண்றோம், நாங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. சரியான தர கட்டுப்பாடு மற்றும் முளைப்பு திறன் செக் பண்ணாமலே அவங்க விதைகள் அனுப்பணும் அப்படிங்கிற அவசர கதியில் அனுப்புன மாதிரி தான் இது தோணுது. ஒரு சைடு காட்டு பன்னிகளோட தாக்கம், ஒரு சைடு தரமற்ற விதைகள், விவசாயிகள் எந்த நிலைமைக்கு போறதுன்னே தெரியாத ஒரு இக்கட்டான நிலையில தான் இப்ப தஞ்சை பகுதி விவசாயிகள் இருப்பாங்கன்னு நாங்களும் நினைக்கிறோம். ஏன்னா எங்க 4-5 கிராமத்துக்கு வந்த விதைகளோட நிலைமை இந்த இப்ப
மொத்தமே டெல்டா ஃபுல்லா எந்த அளவுக்கான விதைகள் வருது, இதை நாங்க பயிர் பண்ணி எந்த அளவுக்கான ஈல்டு எடுத்து, ஏற்கனவே நஷ்டத்தில் தான் விவசாயிகளோட மொத்த நிலைமையும் போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப தொடர்ந்து இதே மாதிரி நிலை நீடிச்சா எந்த நிலைக்கு போகுதுன்னு தெரியல.